Hello students, in this video we are going to learn about 8th standard science chapter number 8 universe and space lesson la irukra Roman letter 5 answer briefly paakalam. Okay, so answer briefly na konja short answers mari da irukum, 2 mark 3 mark la indha questions kepanga. So first question paakalama. What are celestial objects? Question ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. What are celestial objects அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குது பாருங்கள். அதாவது இந்த லெசனோட ஸ்டார்டிங் பேஜ்லேயே இருக்குது. இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் பாருங்கள் 83ல் இன்ட்ரோடக்ஷனுங்கிற பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் celestial objects அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். இங்கேருந்து 7th line the stars, the planets, the moon, then many other objects like asteroids, comets in the sky are called celestial objects. நல்லா கவனிச்சுக்கோங்க. celestial objectsனா என்ன அப்படின்னு சொன்னால் the stars, the planets, the moon and many other objects like asteroids and comets in the sky are called celestial objects. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 1க்குரிய ஆன்சர். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 83ல் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. வெறும் நீங்கள் ஏதாவது ஒரு 3 மட்டும் படிச்சுக்கோங்க. ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், மூணு, மெனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக அதை எழுதிடலாம். இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 83. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். டிஃபைன் கேலக்ஸி. ஸோ கேலக்ஸியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் அதே பேஜ் இன்ட்ரோடக்ஷனில் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 83ல் தான் இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் 83 பாருங்கள். இதுக்கு முடிஞ்ச ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கணும். அதுக்கு கீழே தான் இருக்குது பாருங்கள். ஏ கலெக்ஷன், கேலக்ஸினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். என்னெல்லாம் இருக்குமா? பில்லியன்ஸ் ஆஃப், நான் 1 2லாம் கிடையாது, பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் கால்ட் கேலக்ஸி. ஓகேவா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் கால்ட் வாட்? கேலக்ஸி. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டினும் ஆன்சர் எங்கே தான் இருக்குது? பேஜ் நம்பர் 83. ஓகே, நவ் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திராயன் 1? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் சந்திராயன் 1 எந்த ரீசனுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஒரு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. சந்திராயன் 1 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 87. ஓகே, 87ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. ஸோ இந்த 5 பாயிண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தேர்ட் கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிக்கணும். What are the objectives of Chandrayaan 1? பாருங்க. To find the possibility of water on the moon. என்னென்ன ரீசனுக்காகலாம் அனுப்பியிருந்தாங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி மூணில் செக் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். டு ஃபைண்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரில் ஏதாவது எலமெண்ட்ஸ் அங்கே என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம் ஆன் த மூன். தேர்ட் ஒன் பாருங்கள். டு சர்ச் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம் 3. ஹீலியம் 3யோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டு மேக் அ 3-dimensional அட்லஸ் ஆஃப் த மூன். ஸோ 3D ஃபோட்டோஸ் அட்லஸ் மூணு வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். டு ஸ்டடி அபவுட் தி எவல்யூஷன் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் த சோலார் சிஸ்டத்தை பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான், இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸ்க்காக தான் சந்திராயன் 1 என்ன பண்ணியிருக்காங்க? லான்ச் பண்ணியிருக்காங்க 2008ல். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 87ல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான். இப்போ கேட்டது சந்திராயன் 1 1 2 3 கரெக்டாக பார்த்துக்கணும். 1. இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கிறது லிஸ்ட் அவுட் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான். மங்கள்யானோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஸோ மங்கள்யான் எங்கே அனுப்பியிருக்காங்க? மாஸ். அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். டு டெவலப் தி டெக்னாலஜி ரெக்வயர்ட் த இன்டர்பிளானட்டரி மிஷன். இன்டர்பிளானட்டரி மிஷனை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருக்கான்னு பார்க்குற சொல்லியிருக்காங்க. டு எக்ஸ்ப்ளோர் த சர்ஃபேஸ் ஆஃப் மாஸோட சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் டு ஸ்டடி த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஆஃப் மாஸ். ஸோ மாஸோட அட்மாஸ்பியரில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது கான்ஸ்டிடியூயன்ஸ்லாம் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. தென் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபியூச்சர் பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப். Listen, future possibility of life and past existence of life on the planet. Future possibilities past existence பார்த்து சொல்லியிருக்காங்க. So these are the objectives of Mangalyaan. Okay வா? It is on page number 88. ஸோ பேஜ் நம்பர் 88ல் தான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மங்கள்யான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். வாட் ஆர் கிரையோஜீனிக் ஃபியூவல்ஸ்? ஓகே, வாட் ஆர் கிரையோஜீனிக் ஃபியூவல்ஸ்? நம்ம இது ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பார்த்தோம். இஸ் அ ஃபியூவல், தே ஆர் ஸ்டோர்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர்
ஸோ பேஜ் நம்பர் 85 இருக்குது பாருங்கள். க்ரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட்னாலும் ஃபியூவல் தான். ஓகே, ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ஃபியூவல் த ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் ஆர் போத் ஆர் லிக்யூஃபைட் கேஸஸ். எப்படி தான் இருக்குமா, ரெண்டுமே லிக்யூஃபைட் கேஸஸாக தான் இருக்கும். அண்ட் தே ஆர் ஸ்டோர்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர். இதுதான் நமக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்டிருந்தாங்க. வெரி லோ டெம்பரேச்சர். தீஸ் ஃபியூவல்ஸ் do not need எனி இக்னிஷன் சிஸ்டம். இதுக்கு எந்த இக்னிஷன் சிஸ்டமும் தேவையில்லை. தே ரியாக்ட் ஆன் மிக்சிங் அண்ட் ஸ்டார்ட் தியர் ஓன் ஃப்ளேம். அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஓன் ஃப்ளேமில் அது ஃப்ளேம் இதுக்காக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. க்ரையோஜெனிக் ஃபியூவல்ஸ் ஆர் க்ரையோஜெனிக் ப்ரொப்பலண்ட். இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 85. ஸோ க்ரையோஜெனிக் ஃபியூவல் 85. நெக்ஸ்ட் பாருங்கள், நேம் த இந்தியன்ஸ் ஒர்க் அட் நாசா. ஸோ நாசாவில் ஒர்க் பண்ண இந்தியன்ஸ் யாரெல்லான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேர் தான். ஒன்று வந்து கல்பனா சாவ்லா, அனதர் வந்து சுனிதா வில்லியம்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் பாருங்கள். கல்பனா சாவ்லா வாஸ் born on 17th March 62 கர்னல் பஞ்சாபில். ஓகேவா, ஸோ கல்பனா சாவ்லா ஒரு பர்சன். அண்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்களா, இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் சுனிதா வில்லியம்ஸ். ஓகே, ஸோ கல்பனா சாவ்லாவும் சுனிதா வில்லியம்ஸ் ஆர் த 2 Indians. They worked at NASA. So here we can write Kalpana Chawla. Kalpana Chawla, easy question தான். And Sunita Williams. So name the Indians worked at NASA. And the rendu per name you can write. Okay. So can you understand all the answer briefly? Thank you students.